அது முத்துவோட வீட்டு பத்திரத்தை முத்துக்கிட்டே ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஒரு 38 லட்ச ரூபாய் லாஸும் இந்த மாதிரி சிந்தாமணிக்கு ஆகுது. அதாவது இந்த மாதிரி சிந்தாமணியோட பொண்ணு ரேக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க போல, வந்து இந்த மாதிரி சத்யாவை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி மீனோட வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃபேமிலி அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த விஷயத்தை இந்த மாதிரி முத்து மீன் அந்த விஷயத்தை இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாங்க. அதை கேட்ட சிந்தாமணியோட பொண்ணு ரேக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே இவ்வளோ நடந்துச்சா, சரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நான் அந்த மாதிரி இதை என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா சிந்தாமணி தேடி போகிறாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா வாமா என்னமா பண்ணுற, நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கவே, நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியுமே, நான் என்னமா பண்ணேன் அப்படின்னு சொல்லியுமே, இந்த மாதிரி அந்த முத்து மீன் அவங்களோட வீட்டை இந்த மாதிரி ஜப்தி பண்ணிட்டியாம ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ஒன்று தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி அவங்கள நீ பழி வாங்குறது சரி கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சிந்தாமணி கண்ணு இதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இதை விடு அப்படின்னு சொல்லியுமே, அதுக்கு மறுபடியும் ரேக்கா இல்லை நீ சேர அந்த பவங்கள்லாம் கடைசியில் எனக்கு தான் வந்து சேரும், ஸோ எதுக்கு அவ்வளோ கடைசி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதனால நான் என்னோட கதையை இப்போவே முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியுமே, சிந்தாமணி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லியுமே, பின்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த அப்படின்னா வேற என்ன பண்ணுறது, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, ஸோ இந்த மாதிரி நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த முத்து மீன் அவங்களோட வீட்டு பத்திரத்தை இப்போவே கொடு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிந்தாமணியோ இல்லை கண்ணா, அதுக்கு அவங்க 38 லட்ச ரூபாய் பணம் தரணும் அப்படின்னு சொல்லியுமே, மறுபடியும் ரேக்கா பார்த்தீங்கன்னா அப்போ என்னை விட உனக்கு அந்த சொத்து பணம் அதான் முக்கியம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கர கோவப்பட்டு அங்கே இருந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது சிந்தாமணி அவங்களை நிறுத்தி இந்த மாதிரி இப்போ என்ன அந்த பத்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியர் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பத்திரத்தை இந்த மாதிரி முத்துட்ட கொடுக்க சொல்லிடுறாங்க. ஃபினான்ஷியர் பார்த்தீங்கன்னா இப்போ பணம் அப்படின்னு கேட்குமே அதுக்கு சிந்தாமணி அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பத்திரமும் முத்தோட கை கிடைச்சி இந்த மாதிரி எல்லாரும் வீட்டுக்கும் போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிந்தாமணி அடங்கொய்யால என்னடா இது, நாம அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு இப்போ நாமளாம் நஷ்டப்பட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.